பர்ச்சேஸ் ஆர்டர் ஒன்று வந்திருக்கு என்று சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு ஜஃப்னால இருக்கிற செஃப் வந்து உங்களுக்கான பீட்சாவை செய்வார். அதுக்கு டெலிவரி பர்சன் உங்களுக்கு கொண்டு வந்து தருவார். இந்த இடத்துல நாங்க பார்த்தோம்னா நிறைய விதமான ஆட்கள் நிறைய விதமான கம்யூனிகேஷனை மேற்கொள்ள வேண்டியதா இருக்கும் உங்களோட ப்ராசஸ முடிக்கிறதுக்கு. அதைத்தான் நாங்க இன்டிகிரேஷன் என்று சொல்லுவோம். சேல்ஸ் ஃபோர்ஸ்ல இன்டிகிரேஷன் என்று சொன்னா connecting Salesforce with other systems so they can share the data automatically within itself. சிஸ்டம் வந்து ஆளாளுக்கு இன்னொரு சிஸ்டமோட கதைக்கிறதும் அண்ட் இன்ஃபர்மேஷனை எக்ஸ்சேஞ்ச் பண்றதையும் தான் நாங்க இன்டிகிரேஷன் சொல்லுவோம். சேல்ஸ்ஃபோர்ஸ்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ஆர்டரை சேல்ஸ்ஃபோர்ஸ்ல பர்ச்சேஸ் பண்ற. அப்ப அந்த சேல்ஸ்ஃபோர்ஸ் வந்து ஆர்டர் டேட்டாவை பேமெண்ட் சிஸ்டமுக்கு பாஸ் பண்ணும். அது அடுத்த விதமான ஒரு கனெக்ஷன். பேமெண்ட் சிஸ்டம் பேமெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ண பிறகு அகெயின் சேல்ஸ்ஃபோர்ஸ் ஆர்டர் ஸ்டேட்டஸை அப்டேட் பண்ணும். அடுத்த கனெக்ஷன். அடுத்தது ஷிப்பிங் சிஸ்டம் வந்து இந்த டெலிவரி டீடைல்ஸை எடுத்து அந்த கஸ்டமருக்கு ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணும். இந்த எல்லா சிஸ்டமும் ஒன்றோட ஒன்று தொடர்பு பட்டு கனெக்டடா இருக்கு. அதைத்தான் நாங்க இன்டிகிரேஷன் என்று சொல்லுவோம். ஓகேயா? இன்டிகிரேஷன் விளங்கிட்டா? ஐ ஹோப் இது உங்களுக்கு விளங்கும் வந்து. ரைட். நெக்ஸ்ட், சிங்க்ரனஸ் அண்ட் ஏசிங்க்ரனஸ் அபெக்ஸ். இத பத்தி யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா? கேள்விப்பட்டிருப்பீங்களா? நம்ம இன்னைக்கு கொஞ்சம் சாப்பாட்டு கடைக்கு தான் அடிக்கடி போகிறோம், ரைட்? ஓகே. சிங்க்ரனஸ் அபெக்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி பார்த்தோம்னா ஜஃப்னால ஒரு ஃபேமஸான ஒரு சாப்பாட்டு கடை சொல்லுங்க யாராவது. நிறைய சாய்ஸ் இருக்கும் போலயே. ஓகே, நான் படிக்கக்குள்ள வலம்புரி இப்பயும் இருக்குமான்னு நினைக்கிறேன். வலம்புரி இருந்தது. ஓகேயா? இப்போ வலம்புரிக்கு நான் போறேன், எனக்கு பிரியாணி ஒன்று வேணும். நான் அங்க போயிட்டு அதை ஆர்டர் பண்ணிட்டு பிரியாணியை ஆர்டர் பண்ணிட்டு நான் வெளியில போகாம அங்கேயே நான் வெயிட் பண்ணிட்டு சாப்பாடு வந்த பிறகு பிரியாணி வந்த பிறகு சாப்பிட்டுட்டு நான் வெளியில எழுப்பிட்டு வரேன். இதுதான் சிங்க்ரனஸ் அபெக்ஸ் என்று சொல்லுவேன். யூ கோ டு த ரெஸ்டாரண்ட் அண்ட் ஆர்டர் த ஃபுட், தென் செஃப் குக்ஸ் யுவர் மீல், யூ சிட் அண்ட் வெயிட், food comes, then you eat, you cannot leave until it's done. Simple idea வந்து the code runs right away. உடனே நடக்கும். யூசர் வந்து அது பினிஷ் பண்ண மட்டும் வெயிட் பண்ணுவார். அடுத்த வேலைக்கு போக மாட்டார், அது முடியும் மட்டும் இருப்பார். அதுதான் நாங்க சிங்க்ரனஸ் அபெக்ஸ் என்று சொல்லுவோம். அந்த த்ரெட் வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கும், ரிக்வஸ்ட் அனுப்பிட்டு ரெஸ்பான்ஸ் வர மட்டும். இதை நாங்க எங்க யூஸ் பண்ணுவோம்னா பட்டன் கிளிக்ல, இல்லாட்டி ட்ரிகர்ல, இல்லாட்டி லைட்னிங் ஓரா கண்ட்ரோல் மெத்தட்ஸ்ல நாங்க இதை யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இது ரியல் டைம்ல நடக்கிற ஒரு கால் அவுட்டாகவும் இருக்கும். அண்ட் ரியல் டைம்ல நடந்து யூசர் வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறதுனால ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ற ஒரு கவர்ன லிமிட்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ற ஒரு இடமாகவும் இது இருக்கும். ஏசிங்க்ரனஸ் அபெக்ஸ் எடுத்தோம்னு சொன்னா அகெயின் நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அது வேற மட்டும் வெயிட் பண்ணி கொண்டு இல்லாம வீட்டுல இருந்து நான் பீட்சா ஆர்டர் பண்ற மாதிரி, நீங்க பீட்சா ஆர்டர் பண்ணிட்டு பீட்சா வரும் வரைக்கும் அதே கதிரையில அப்படியே வெயிட் பண்ணி கொண்டிருப்போமா? நம்ம இல்ல. நாங்க போய் ஏதாவது கடைக்கு போவோம், இல்லாட்டி வாஷ் பண்ண போவோம், ஏதோ இன்னொரு வேலைக்கு நாங்க போயிடுவோம். அது வர மட்டும் நாங்க வெயிட் பண்ணி கொண்டு இருக்க மாட்டோம். யூ பிளேஸ் த ஆர்டர், யூ கோ பேக் டு மேபி வாட்சிங் த டிவி, ஃபுட் அரைவ்ஸ் லேட்டர், யூ டோன்ட் வெயிட் தேர். அதுதான் சிம்பிளான ஐடியா. Code runs later in the background, so the user doesn't wait here. Salesforceல future method அல்லது queuable apex, batch apex, schedule apexகள் வந்து நாங்க இதுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல யூசர் வந்து வெயிட் பண்ண மாட்டாருன்றதால அந்த த்ரெட் வந்து இதுக்காக இந்த ரிக்வஸ்ட அனுப்பிட்டு ரெஸ்பான்ஸ் அதுல பாட்டுக்கு அதுல வேலையை முடிச்சுட்டு ரெஸ்பான்ஸ் வரும். அந்த நேரம் இது வந்து நாங்க அடுத்த வேலை செய்யறதுக்கு நாங்க போயிடுவோம். அதனால சிங்க்ரனஸை விட இந்த லிமிட்ஸ் வந்து கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா எங்களுக்கு இருக்கு. இதான் சிங்க்ரனஸ் அண்ட் ஏசிங்க்ரனஸ் அபெக்ஸ். எனி क्वेश्चंस? ஓகே, இதைத்தான் நான் படம் மூலமாவும் இங்க காட்டியிருக்கிறேன். ரிக்வஸ்ட் பண்ணிட்டு ரெஸ்பான்ஸுக்கு வெயிட் பண்ணுது சிங்க்ரனஸ் என்றா, ஏசிங்க்ரனஸ் வந்து ரிக்வஸ்ட் அனுப்பிட்டு அது அடுத்த வேலையை செய்யறதுக்கு போயிட்டு ரெஸ்பான்ஸ் வந்து ஒன் டைம்ல திருப்பி வரும். இப்போ சிங்க்ரனஸ் அபெக்ஸை நாங்க அபெக்ஸ்ல வந்து இப்படித்தான் கொடுப்போம், ஏசிங்க்ரனஸை நாங்க இப்படித்தான் ஃபியூச்சர் மெத்தட் கால் பண்ணி நாங்க கொடுப்போம். ரைட். ஏபிஐட ஃபுல் ஃபார்ம் யாராவது சொல்லலுமா? நீங்க போன்ல எடுத்து கூகுள்ல பார்த்தும் சொல்லலாம், ஞாபகம் இருந்தா சொல்லலாம்.
யாருக்காவது ஞாபகம் இருக்கா? அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். வாவ், வெரி குட். எஸ், கரெக்டா. அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். ஏபிஐ என்ன? ஏபிஐனா என்னண்டா, திருப்பி நம்ம சாப்பாட்டு கடைக்கு போவோம். அங்க போய் நீங்க சாப்பாடு ஆர்டர் பண்ண போறீங்க. என்ன நடக்க போகுது? நீங்க போய் எழும்பிட்டு போய் கிச்சன்ல செஃப் கிட்ட சொல்லிட்டு வருவீங்களா, எனக்கு பிட்சா வேணும், இல்லாட்டி பிரியாணி வேணும், ஃப்ரைட் ரைஸ் வேணும்னு? எப்படி நீங்க ஆர்டர் பண்ணுவீங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனா? ஒரு வெயிட்டர் வந்து நீங்க போய் இருந்த உடனே ஒரு வெயிட்டர் வந்து உங்கள்ட்ட கேட்பார், உங்களுக்கு என்ன வேணும்னு. நீங்க அவர்கிட்ட உங்களோட ரிக்வஸ்ட் இல்லாட்டி உங்களோட ஆர்டரை நீங்க கொடுப்பீங்க. அவர் போய் கிச்சன்ல செஃப் கிட்ட சொல்லுவார். அங்க இருந்து அவர் திருப்பி அங்க ப்ரிப்பேர் ஆன பிறகு அந்த ஃபுட் ஐட்டமை உங்களுக்கு அவர் தருவார். அந்த வெயிட்டர் தான் இங்க ஏபிஐ. அதாவது கஸ்டமர் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணக்குள்ள அந்த ரிக்வெஸ்ட ஒரு பிரிட்ஜ் மாதிரி நடுவுல தொழிற்பட்டு சர்வர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து சர்வர்ல இருந்து திருப்பி ரெஸ்பான்ஸ எடுத்துக்கொண்டு வந்து உங்கள்கிட்ட தரும். அதுதான் ஏபிஐட மெயின் விஷயம். இங்க நம்ம அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். சிஸ்டமேட்டிக்கா ஒரு எக்ஸாம்பிள் தந்திருக்கு. வெதர் பியூரோஸ் சாஃப்ட்வேர் சிஸ்டம். இந்த சிஸ்டம் வந்து ஒவ்வொரு நாள் டெய்லி அப்டேட்ல வெதர் டேட்டாவை வச்சிருக்கிற ஒரு சர்வர் தான் இவர். உங்களோட மொபைல்ல இருந்து நீங்க உங்களுக்கு வெதர் பார்க்க வேணும், இன்னைக்கு நாளுக்குரிய வெதர் என்ன மாதிரின்னு சொல்லி பார்க்கணும்டா, இந்த மொபைல்ல நீங்க அக்சஸ் பண்ணக்குள்ள அங்க ஒரு ஏபிஐ கோல் அவுட் நடந்து பியூரோ சாஃப்ட்வேர் சிஸ்டம்ல போய் அந்த வெதர் டேட்டாவை எடுத்துக்கொண்டு வந்து உங்களோட போனுக்கு அந்த ரெஸ்பான்ஸை தரும், இன்னைக்கு வெதர் என்ன மாதிரின்னு சொல்லி. அதுக்கு தான் அந்த அந்த டைம் தான் அந்த ஏபிஐ வந்து யூஸ் ஆகும், ஒரு பிரிட்ஜ் மாதிரி சர்வருக்கும் கிளையண்ட்டுக்கும் நடுவில். இங்க பார்த்தோம்னா சர்வர் கிளையண்ட் என்று நான் சொல்றது ஒரு ஏபிஐ ரிக்வெஸ்ட சொல்ற அப்ளிகேஷனை தான் நாங்க கிளையண்ட் என்றும், அந்த ரிக்வெஸ்ட எடுத்துட்டு அதுக்குரிய ரெஸ்பான்ஸை கொடுக்குற அப்ளிகேஷனை தான் நாங்க சர்வர் என்றும் சொல்லுவோம். அப்ப இந்த குறிப்பிட்ட எக்ஸாம்பிள்ல வெதர் பியூரோஸ் சாஃப்ட்வேர் சிஸ்டம் என்றது சர்வராகவும், ஏன்னா அவர் தான் டேட்டா வச்சிருக்கிறார். அடுத்தது மொபைல் ஆப்ல இருந்து தான் நம்ம ரிக்வெஸ்ட் பண்றோம் என்ன வெதர். அப்ப மொபைல் ஆப் வந்து இங்க கிளையண்டாகவும் தொழிற்படும். ஓகேயா? ஏதாவது டவுட்ஸ்? ஓகே, இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த ஏபிஐல ஒரு வெண்வரி உருவுல நாங்க பார்த்தோம்னா ஏபிஐ பெரிய வட்டம்டா, அதுக்குள்ள ஒரு குட்டி வட்டம் வந்து வெப் ஏபிஐ அல்லது வெப் சர்வீஸ் ஏபிஐ என்று நாங்க சொல்லுவோம். இவர் யாருன்னு சொன்னா, ரெண்டு டிஃப்ரெண்டான அப்ளிகேஷன் கதைக்கிறதுக்கு இன்டர்நெட்டை அந்த ஏபிஐ யூஸ் பண்ணுமென்னு சொன்னா அந்த அவரைத்தான் நாங்க வெப் சர்வீஸ் ஏபிஐ அல்லது வெப் ஏபிஐ என்று சொல்லுவோம். All web services are APIs, but not all APIs are web services. இது எப்படின்னா, காகம் எல்லாம் கருப்பு, ஆனா கருப்பானதெல்லாம் காகம் இல்லை, அதேதான். ஓகே, ஏபிஐ குள்ள இருக்கிற எந்த ஏபிஐ இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுமோ அதுதான் வெப் சர்வீசஸ். ஏபிஐல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அதுல 4 தான்: சோப் ஏபிஐ, ஆர்பிசி ஏபிஐ, வெப் சாக்கெட் ஏபிஐ, ரெஸ்ட் ஏபிஐ. சோப் ஏபிஐன்னு சொல்றது ஒரு ஃபார்மலான ஸ்ட்ரக்சர்டான ஒரு ஏபிஐ, ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் வச்சிருக்கிற ஒரு ஆளிவர். இப்போ பேங்க்குக்கு போய் நம்ம ஒரு லோன் ஒன்று எங்களுக்கு வேணும்னு சொன்னா நாங்க சில ஃபார்ம்ஸ் வந்து ஃபில் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும். அதுல எப்படியான வேலிடேஷன்ஸ் இருக்கும், எங்களுக்கு என்ஐசி நம்பர் கரெக்டா இருக்கணும், எங்களோட நேம் வந்து என்ஐசில எப்படி இருக்குதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம அதே மாதிரி இருக்கணும், அட்ரஸ் வந்து மிஸ் ஆகி இருக்க கூடாது. இப்படியான கண்டிஷன்ஸ் நமக்கு இருக்கிற மாதிரி இந்த சோப் ஏபிஐயும் ஸ்ட்ரிக்டா பாக்குற ஒரு ஏபிஐயா இருப்பார். ஆர்பிசி ஏபிஐ நம்ம பார்த்தோம்னா அவர் வந்து டிரெக்ட் ஆக்ஷனை விட்ட சொன்னா இந்த ரிப்போர்ட்டை அனுப்புங்க அது சொன்னா காணும். டர்ன் ஆன் த லைட்ஸ் அவர் அதை செய்வார். நம்ம டிரெக்ட் ஆக்ஷனை அவருக்கு சொன்னோம்டா சரி. வெப் சாக்கெட் ஏபிஐ கண்டினியூஸான ஒரு கனெக்ஷன் அங்க இருக்கணும். எக்ஸாம்பிளா ஒரு லைவ் சாட் மெசேஜ் வந்து நம்ம அனுப்புறோம்னு சொன்னா இன்ஸ்டன்டா எங்களுக்கு அதை ரிசீவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும், டிலே இருக்கக்கூடாது, எப்பயுமே கனெக்டடான ஒரு ஆளா இருக்கணும். ஒரு வாட்ஸ்அப் சாட் மாதிரி யோசிச்சிங்கன்னா அவர் தான் வெப் சாக்கெட் ஏபிஐ, ரியல் டைம்ல நம்ம யூஸ் பண்ற ஒரு ஆள். ரெஸ்ட் ஏபிஐ இவரை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். நிறைய சிம்பிளான பிளெக்சிபிளான ஒரு ஆள். இவர் தான் காமனா ஈஸியா நாங்க யூஸ் பண்ற ஒரு ஆள். வெப் சர்வீஸ் ஏபிஐ பத்தி இன்னும் கொஞ்சம் நாங்க பார்த்தோம்னு சொன்னா, இப்ப ஏபிஐன்றது கம்யூனிகேஷன், வெப் ஏபிஐன்றது கம்யூனிகேஷன் ஓவர் இன்டர்நெட். இப்ப நீங்க ஏடிஎம்முக்கு போறீங்க, காசு எடுக்கிறீங்க, உங்களோட கார்டை நீங்க அதுக்குள்ள காசு எடுக்கிறதுக்கு கார்டை போட்டுட்டு பின் நம்பர் ஒன்று கொடுப்பீங்க, காசை ரிக்வஸ்ட் பண்றீங்க. அப்ப அந்த நேரத்துல
ஏடிஎம் என்ன செய்யும், உங்களோட பேங்க்ல அந்த பெர்மிஷன் கேட்கும். பேங்க் வந்து பேலன்ஸ் இருக்குதா அந்த யூசருக்கு செக் பண்ணும். அதுக்கு பிறகு ஓகே இவர் வந்து காசு எடுக்கலாம் கொடுக்கலாம் என்ற ஒரு அப்ரூவலை அனுப்பும். அதுக்கு பிறகு ஏடிஎம் வந்து உங்களுக்கு காசை தரும். இந்த கம்யூனிகேஷன் பின்னுக்கு நடக்கிறது உங்களுக்கு தெரியாது. ஆனா இன்ஸ்டன்டா நீங்க பின் கொடுத்த உடனே காசு உங்களுக்கு வருது. ஆனா நமக்கு என்ன இப்ப தெரியும், ஏடிஎம்மும் பேங்க்கும் அவங்களுக்குள்ள கதைக்கிறாங்க. எப்படி கதைக்கிறாங்கன்னா வெப் சர்வீஸ், அதுதான் நமக்கு அது அவங்க ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஏபிஐயா இருக்குது. அதை பார்த்தோம்னு சொன்னா இது ஒரு ஒரு டிஃபைன் இன்டர்ஃபேஸ் ஒன்று இது வச்சிருக்குது, WSDL சொல்லி அதுதான் சொல்லும். அதை யூஸ் பண்ணி தான் இந்த இன்டர்ஃபேஸ் இருக்குது. அதை வேற ப்ரோக்ராம்ஸ் வந்து எப்படி இதை யூஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்ற அந்த அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அங்கதான் இருக்குது. அடுத்தது டிஃப்ரெண்டான சிஸ்டம் வந்து ஈவன் அவங்க டிஃப்ரெண்டா இருந்தாலும் கூட கனெக்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதோட பெரிய டாஸ்க் பிசினஸ் ப்ராசஸ் செய்யறதுக்கு இந்த வெப் சர்வீஸ் நிறைய மல்டிபிளான வெப் சர்வீசஸை நம்ம கம்பைன் பண்ணி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதான் வெப் சர்வீஸ். வெப் சர்வீஸுக்கும் ஏபிஐக்கும் என்ன வித்தியாசம்னு நாங்க பார்த்தோம்னு சொன்னா, வெப் சர்வீஸுக்கு நெட்வொர்க் கட்டாயம் வேணும், ஏபிஐக்கு நெட்வொர்க் இருக்கலாம், இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை. அடுத்தது அக்சஸ் கண்ட்ரோலை பத்தி பார்த்தோம்னு சொன்னா, வெப் சர்வீஸ் வந்து அப்ரூவ்டான யூசர்ஸ் மட்டும்தான் செக்யூரா தான் இதை யூஸ் பண்ண இயலும். ஏபிஐ வந்து ஓப்பனாகவும் இருக்கலாம் அல்லது ரெஸ்ட்ரிக்டடாகவும் இருக்கலாம். இது பிளெக்சிபிளான ஒரு ஆள். கம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம்னு சொன்னா, இவர் வந்து ஹெவியான ஸ்ட்ரிக்டான ஃபார்மட்டை ஃபாலோ பண்ற ஒரு ஆள். ஏபிஐ வந்து சிம்பிளான லைட் வெயிட்டான ஒரு ஆள். அதோட டேட்டா ஃபார்மட் அதை பார்த்தோம்னா XML, அந்த இவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது HTTP ப்ரோட்டோகால் மட்டும் யூஸ் பண்ணுவார். இவங்க வந்து ஏபிஐ வந்து XMLஓ அல்லது JSON ஃபார்மட்டோ யூஸ் பண்ணுவார். இங்கே HTTPயோட HTTPS ப்ரோட்டோகாலும் நாங்க யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப நாங்க சோஃபா இன்டிகிரேஷன் என்னன்னு பார்த்தனாங்க, அதோட சிங்க்ரனஸ் ஏசிங்க்ரனஸ் அபெக்ஸுக்குள்ளான வித்தியாசம் பார்த்தனாங்க. இப்ப நாங்க ஏபிஐ பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப சிங்க்ரனஸ் ஏசிங்க்ரனஸ் என்ன, எப்படி அந்த கம்யூனிகேஷனை நீங்க எந்த டைமிங் அடிப்படையில எப்படி நீங்க அந்த கம்யூனிகேட் பண்ண போறீங்க என்றதை சூஸ் பண்றதுக்கு நாங்க சிங்க்ரனஸா ஏசிங்க்ரனஸா போறோம் சொல்லி சூஸ் பண்ணுவோம். அந்த கம்யூனிகேட் பண்றதுக்கு நீங்க என்னத்தை யூஸ் பண்ண போறீங்க என்றது தான் நாங்க ஏபிஐல யூஸ் பண்ணுவோம். அப்ப ஏபிஐ என்றது பிரிட்ஜ், சிங்க்ரனஸ் ஏசிங்க்ரனஸ் என்றது டைம். சிம்பிளி அதான் விஷயம். ரெஸ்ட் ஏபிஐ இங்க ஒரு டயக்ராம் இருக்கு. நான் சொன்ன விஷயத்தை தான் நீங்க டயக்ராமா போட்டிருக்கிறோம். எப்படி மல்டிபிளான மைக்ரோ சர்வீசஸோட இந்த ரெஸ்ட் ஏபிஐ ஒர்க் பண்ணுது என்று சொல்லித்தான் நம்ம இங்க போட்டிருக்கிறோம். இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிறவங்க கிளையண்ட் என்று பாக்குறோம். வெப்பா இருக்கலாம், வெப் ஆப்பா இருக்கலாம், மொபைல் ஆப்பா இருக்கலாம், பிசியா இருக்கலாம். இவங்க சர்வர் யூசர் சர்வீஸ் அண்ட் ஒரு சர்வர் இருக்க ஒரு மைக்ரோ சர்வீஸ் இருக்கிறார். அடுத்தது ஓர்டர் சர்வீஸ், ஒரு பெரிய சிஸ்டமா இல்லாம ரெண்டு சின்ன சர்வீசஸா நம்ம இதை யூஸ் பண்றோம். இப்போ யூசர் சர்வீஸ் என்றவர் யூசர் இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு தரக்கூடியவரா இருப்ப, ஓர்டர் சர்வீஸ் என்றவர் எங்களுக்கு ஓர்டர் இன்ஃபர்மேஷனை தரக்கூடியவரா இருப்ப. அப்ப ரெண்டு பேருமே ரிக்வெஸ்ட் கொடுத்தா அவங்கள்ட்ட இருக்கிற டேட்டாவை எங்களுக்கு ரெஸ்பான்ஸா அனுப்பக்கூடிய ரெண்டு சர்வர். இப்ப முதலாவது ஸ்டெப்ல என்ன நடக்குது, நம்ம ரிக்வெஸ்ட் பண்றோம். கெட் மெத்தட்டை யூஸ் பண்ணி நமக்கு கொஞ்சம் மெத்தட்ஸ் இருக்கு. கெட், போஸ்ட், ஃபெட்ச், டிலீட் இருக்கு. கெட்ன்னு சொல்றது அந்த டேட்டாவை ஃபெட்ச் பண்ணி நாங்க பாக்குறதுக்கு, இல்லாட்டி எங்களுக்கு அங்க இருக்கிற சர்வர்ல இருக்கிற அந்த டேட்டாவை எடுத்துட்டாங்கன்றதுக்கு நாங்க இந்த கெட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். 1 2 3 என்ற ஐடி வச்சிருக்கிற யூசரை எங்களுக்கு கெட் பண்ணி தாங்க, அதான் இந்த ரிக்வெஸ்ட். அப்ப இந்த ரிக்வெஸ்ட் அங்க போய் சேர்ந்த பிறகு யூசர் சர்வீஸ்ல இருந்து திருப்பி ரெஸ்பான்ஸ் அனுப்புற, அதுதான் நம்பர் 2 ரெஸ்பான்ஸ் வந்து ஓகே, இந்த யூசர் ஐடியில இருக்கிறவர் பேர் வந்து நேம் பாப், அவரோட ஜெண்டர் வந்து மேல், அவர் பண்ணிருக்கிற ஓர்டர் வந்து ஓர்டர் ஐடி வந்து 456. அந்த ரிக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் கிளையண்ட்டுக்கு வந்துட்டு மூன்றாவது திருப்பி கிளையண்ட் ரிக்வெஸ்ட் பண்ற அகெயின் கெட் மெத்தட்டை யூஸ் பண்ணி ஓர்டர் இந்த 456 ஓர்டர் ஐடி எங்களுக்கு கிடைச்சது. அந்த ஓர்டர் ஐடியை இங்க அனுப்புறாரு ஓர்டர் சர்வீஸ்ல. ஓகே, இந்த ஓர்டர் ஐடிக்கு உரிய ப்ராடக்ட் டீடைல்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க சொல்லி ரிக்வெஸ்ட் பண்றாரு. அப்ப 4th ஸ்டெப்ல என்ன நடக்குது, ரெஸ்பான்ஸ் வருது. இந்த ஐடிக்குரிய ப்ராடக்ட் வந்து ஏபிசி, குவான்டிட்டி 2 இருக்கு, உன்னோட பிரைஸ் வந்து 100 rupees.
இதுதான் ரிக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் எப்படி இந்த ரெஸ்ட் ஏபிஐ மேற்கொள்ளுது என்றதுக்கான ஒரு குட்டி எக்ஸாம்பிள். இதை பார்த்தோம்னு சொன்னா இதுகளை பத்தி தான் கொஞ்சம் டீடைல்டா இங்க போட்டிருக்கிறோம். இப்ப வெப் சர்வீஸ் வந்து கால் அவுட் பண்ணது சோப் மூலமா யூசிங் XML and typically require a WSDL document for code generation. அது இருந்தா தான் சோப் APIக்கு அந்த இன்டர்ஃபேஸ் வந்து எங்களுக்கு உதவியாக இருக்கும். அடுத்தது HTTP call out services typically use REST with JSON. இங்க நம்ம XML இல்ல, JSON ஃபார்மேட்ல நாங்க REST API யூஸ் பண்ணுவோம். இந்த APIs நாங்க யூஸ் பண்ணக்குள்ள அந்த சர்வருக்கு நாங்க போகல, அந்த டெஸ்டினேஷன் பிளேஸ், அந்த சர்வர் அட்ரஸ் வந்து உங்களோட சிஸ்டம்ல நீங்க கொடுத்து வச்சிருக்க வேணும். அது எங்க கொடுப்பீங்கன்னா ரிமோட் சைட் செட்டிங் வந்து செட்டப்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா ஓக்ல அங்க போய் நீங்க கொடுத்துருக்க வேணும். இது ஏன் செய்யறோம்னா இப்ப ஜஸ்ட் ஒரு பில்டிங் அக்சஸ் உங்களுக்கு பில்டிங் ஒன்றுக்குள்ள ஆத்தரைஸ்டான ஒரு பில்டிங்குள்ள நீங்க போகணும்னு சொன்னா அதுக்கு ஏதாவது ஒரு கீயோ என்னமோ உங்களுக்கு இருக்கணும் தானே, எங்க போறீங்கன்னு தெரியணும் தானே. இப்ப எங்க டெஸ்டினேஷன் எங்க போறீங்க என்றதை ஆட் பண்றதுதான் ரிமோட் சைட் செட்டிங். ஆத்தரைஸ் எண்ட் பாயிண்ட் சொல்றது நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பின்ன பார்ப்போம். ஆத்தென்டிகேஷன், ஆத்தரைசேஷன் என்ற ரெண்டு விஷயம் இருக்குது. அப்ப அது என்ன செய்யணும்னா உங்களுக்குரிய அக்சஸ அது உங்களுக்கு பெற்றுத்தரும். எல்லா டேட்டாஸ் வந்து சென்சிட்டிவா இருக்கக்குள்ள நாங்க எல்லாரும் எல்லா இடத்துலயும் போகலாம் இல்ல தானே, எங்க போகணும் நீங்க சொல்லணும். அண்ட் அந்த இடத்துக்கு போறதுக்கு உங்களுக்கு அக்சஸ் வேணும். அதைத்தான் நீங்க சொல்லிருக்கு. அடுத்தது இம்ப்ளிமெண்ட் வெப் சர்வீஸ் கிளாஸ். உங்களோட பேக்எண்ட்ல வந்து உங்களுக்கு வெப் சர்வீஸ் கிளாஸ் வந்து அபெக்ஸ்ல நீங்க எழுதி இருக்க வேணும். அப்பதான் இந்த கால் அவுட்டை உங்களுக்கு செய்யணுமா இருக்கும். இப்ப இந்த ஆத்தென்டிகேஷன் ஆத்தரைசேஷன் தான் இந்த செக்யூர் API அக்சஸ்ல நாங்க பார்ப்போம். சிஸ்டம்ஸ்ல வந்து சென்சிட்டிவான பிசினஸ் டேட்டா இருக்கும். டேட்டான்றது உண்மையாவே அதுல இருக்கிற நிறைய விஷயங்கள் சென்சிட்டிவான ஒரு விஷயங்கள். இப்ப பிசினஸ் டேட்டா எல்லாரும் எல்லா இடத்துலயும் அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கக்கூடாதுன்னு. அப்ப API வந்து அந்த டேட்டாவை ஒரு சிஸ்டம்ல இருந்து இன்னொரு எக்ஸ்டர்னல் சிஸ்டத்துக்கு கொண்டு போகுது. அப்ப அந்த நேரம் கட்டாயம் செக்யூரிட்டி வேணும். அப்ப செக்யூரிட்டி நாங்க சொல்றது என்னென்ன காரியங்களை என்ஷூர் பண்ணணும்னு சொன்னா, முதலாவது யாரு கனெக்ட் பண்ண வேணும், ரெண்டாவது கனெக்ட் பண்றவங்க எந்த மாதிரியான டேட்டாஸ அக்சஸ் பண்ணலாம். இது ரெண்டும் தான் இந்த செக்யூரிட்டி என்ஷூர் பண்ண போகுது. ஆத்தென்டிகேஷன் என்றது வேற, ஆத்தரைசேஷன் என்றது வேற. ஆத்தென்டிகேஷன் என்றது ஐடென்டிட்டிய வெரிஃபை பண்றது, ஆத்தரைசேஷன் என்றது அங்க இருக்கிற டேட்டாவை இல்லாட்டி ரிசோர்ஸ அக்சஸ் பண்றதுக்கான பெர்மிஷனை தாருது. ஒரு பேங்க்குக்கு நாங்க போறோம்னு சொன்னா, ஒரு எம்ப்ளாயி, நீங்க ஒரு எம்ப்ளாயின்னு சொன்னா பேங்க் எம்ப்ளாயீஸ் எல்லாருக்கும் ஒரு ஐடி கார்டு கொடுத்துருக்காங்கடா. அந்த ஐடி கார்டை முன்னுக்கு இருக்கிற அந்த மெஷின்ல நீங்க காட்டக்குள்ள உங்களுக்கு போகலுமா இருக்கும். அப்ப அந்த மெஷின் வந்து ஓகே இவர் இந்த பேங்கோட எம்ப்ளாயி தான் என்று வெரிஃபை பண்ணுது. அது வந்து ஆத்தென்டிகேஷன். எல்லா எம்ப்ளாயிஸும் பேங்க்குள்ள எம்ப்ளாயியா போகலாம் என்றது ஆத்தென்டிகேஷன். அதே இடம் அங்க வந்து ஒரு லாக்கர் ரூம் இருக்கு, நகைகள் இருக்கிற ஒரு லாக்கர் ரூம் இருக்கு. ஏண்டா அந்த ரூமுக்கு போறதுக்கு எல்லா எம்ப்ளாயிஸுக்கும் நம்ம அக்சஸ் கொடுக்க இயலாது இல்லையா. இப்ப பேங்கோட மேனேஜர் அல்லது ஒரு செகண்ட் ஆபீசர் அவங்க ரெண்டு பேருக்கு தான் அந்த லாக்கர் ரூமுக்கு பெர்மிஷன் கொடுக்கலாம் என்றா அதுதான் ஆத்தரைசேஷன். அவங்க ரெண்டு பேர் தான் அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா தான் அந்த ரூம் திறக்கும். ஆனா எம்ப்ளாயிஸ் எல்லாரும் பேங்க்குள்ள போகலாம். பேங்க் மேனேஜரும் செகண்ட் ஆபீசரும் மட்டும்தான் லாக்கர் ரூம்ல இருக்கிற டேட்டாஸ அக்சஸ் பண்ணலாம். அப்ப அவங்க ரெண்டு பேரும் தான் ஆத்தரைஸ்ட் யூசர். அவங்க ரெண்டு பேருக்கு தான் ஆத்தரைசேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் ஆத்தென்டிகேஷனுக்கும் ஆத்தரைசேஷனுக்கும் இடையிலான வித்தியாசம். You can be authenticated but still not authorized for certain data or action. நீங்க வெரிஃபை பண்ணி இருக்கலாம் உங்களோட ஐடென்டிட்டியை, ஆனா நீங்க ஆத்தரைசேஷன் பெறப்படாம கூட ஒரு குறிப்பிட்ட டேட்டாஸுக்கு உங்களுக்கு அக்சஸ் இல்லாம இருக்கலாம். விளங்கிட்டுதா? எனி டவுட்ஸ்? ஓகே, அடுத்தது போறேன். ஏபிஐ நாங்க டெஸ்ட் பண்றதுக்கான டூல்ஸ்ல ஒன்றுதான் போஸ்ட்மேன் டூல். இது ஒரு ஈஸியா நாங்க இப்ப எல்லா எக்ஸ்டர்னல் சிஸ்டமுக்கும் எங்களுக்கு அக்சஸ் பண்ணல உடனேன்றதால எங்களோட ஏபிஐ வந்து கரெக்டா ஒர்க் பண்ணுதா, எங்களுக்கு அந்த டேட்டால அந்த சிஸ்டம்ல இருந்து எங்களுக்கு டேட்டாவை எடுக்கலுமா இருக்கா
டிரெக்டா அங்க போய் வாரத்துக்கு நடுவுல போஸ்ட்மேன் டூல நாங்க யூஸ் பண்ணி இதுகளை நாங்க செக் பண்ணிக்கூடிய மாதிரி இருக்கும். ஹெச்டிபி ரிக்வஸ்ட் அனுப்புறது, எங்களோட ரெஸ்பான்ஸை வேலிடேட் பண்றது, சரியாத்தான் வருதா இல்லாட்டி எதுவும் பிழை விடுறோமா அதுகளை பார்க்கலாம். டேட்டா கரெக்டா, ஃபார்மட் கரெக்டா, அங்க கெட் போஸ்ட் அதுகள் சரியா கொடுத்துருக்கிறோமா, இதுகள் எல்லாத்தையுமே எங்களுக்கு டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஈஸியான டூல் தான் போஸ்ட்மேன் டூல். நம்ம இதுல தான் இன்னைக்கு ஒரு சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து செய்ய போறோம். இது ஒரு ட்ரையல் ஹெட் மொடியூல்ல இருந்து எடுக்கப்பட்டது. அதுவும் நான் ஷேர் பண்ணுவேன். அதுவும் நம்ம இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம் டைம் இருந்தா. இது என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஒரு ஆப்ல இருந்து, ஹெரோக்கு ஆப்ல இருந்து அனிமல் டீடைல்ஸ் கொஞ்சத்தை கெட் பண்ண போறாங்க. அதுக்காக நாங்க ஃபர்ஸ்டா இனிஷியேட் பண்ணிருக்கிறோம், ப்ரிப்பேரிங் டு சென்ட் த ரிக்வெஸ்ட் ஹியர். அப்ப நம்ம இங்க ஒரு கேள்வியை கேட்கறதுக்கு ரெடி ஆகுறோம். அப்ப அதான் ரிக்வெஸ்ட்டை நாங்க இங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறோம், இனிஷியலைஸ் பண்றோம். செட் எண்ட் பாயிண்ட், இங்கதான் நாங்க டெஸ்டினேஷன், எங்க போய் எங்களோட ரிக்வெஸ்ட் வந்து ரீச் பண்ணி ரெஸ்பான்ஸை எடுத்துட்டு வர வேணும் என்ற அந்த டெஸ்டினேஷன், அந்த எண்ட் பாயிண்ட்டை நாங்க இங்க செட் பண்றோம். அடுத்தது செட் மெத்தட், உங்களுக்கு எடுக்கணுமா, டேட்டாவை எடுக்கணுமா அல்லது நீங்க கொடுக்குறீங்களா அட் பண்றதுக்கு, அது போஸ்ட் இல்லாட்டி அப்டேட் பண்ண போறீங்களா இருக்கிற டேட்டாவை, இல்லாட்டி டிலீட் பண்ண போறீங்களா, அதுதான் இங்க நாங்க மெத்தட்ல கொடுப்போம், செட் மெத்தட். அதுக்கப்புறம் எக்ஸாக்டான கால் அவுட் வந்து நடக்குது, இங்க சென்ட் பண்றீங்க, உங்களோட ரிக்வெஸ்ட அனுப்பிட்டீங்க. அப்ப அது வந்து ரெஸ்பான்ஸ்ல ஸ்டோர் ஆகும். ரெஸ்பான்ஸ்ல ஸ்டோர் ஆன பிறகு நம்ம செக் பண்ண போறோம், எங்களுக்கு வந்த ரெஸ்பான்ஸ்ல ஸ்டேட்டஸ் கோட் வந்து வரும், பாடி வரும். அப்ப அதுல இருந்து நம்ம அக்சஸ் பண்ணலாம். அது குறிப்பிட்ட கொஞ்சம் கீவேர்ட்ஸ் இருக்கு, அதுகளை வச்சு நாங்க அக்சஸ் பண்ணலாம். இப்ப பொதுவா நாங்க முதலாவது போறது ஸ்டேட்டஸ் கோட். இது கொஞ்சம் HTTP ப்ரோட்டோகால்ஸ் கோடுன்னு சொல்லுவாங்க. 400, 500, 501 இப்படி எல்லாம் இருக்கு. 400 ஆத்தரைசேஷன் ஃபெயிலியருக்கு வரும், டேட்டா மிஸ்ஸிங்னு சொன்னா வேற கோட் வரும். 200, 201 எல்லாம் பொதுவா சக்சஸ் ஆன கோடுக்கு நாங்க அதை எடுத்துக்கொள்ளுவோம். அப்ப 200 வருதுன்னா எங்களுக்கு தெரியும், எஸ் இந்த ரிக்வெஸ்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா சென்ட் ஆகி எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து சரியா வந்துட்டு வந்து நாங்க வெரிஃபை பண்ணலாம். அப்ப அதை செக் பண்ணிட்டு அடுத்தது இங்க வாரம் எங்களுக்கு வந்த பாடி, அதாவது உங்களுக்கு வந்த ரெஸ்பான்ஸ்ல இருந்து நாங்க ஸ்டேட்டஸ் கோட் எடுத்த மாதிரி வந்தோட பாடியையும் நாங்க எடுக்கிறோம், என்னத்தை அனுப்பின வரும் அந்த டேட்டாவை நாங்க எடுக்கிறோம். அது ஜேசன் ஃபார்மட்ல வந்திருக்கும்ன்றதால நாங்க அதை டீசீரியலைஸ் பண்ணி எங்களோட அபெக்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதை மாத்துறோம். அதுக்குதான் ஜேசன் டாட் டீசீரியலைஸ் போட்டிருக்கிறோம். அப்ப இந்த ரிசல்ட்ஸுக்குள்ள எங்களுக்கு அபெக்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாத்தி தரும், அந்த டேட்டாவை ஜேசன்ல இருந்து மாத்தி தரும். அதுக்கு பிறகு நாங்க அபெக்ஸ்ல அந்த மெப்ல இருந்து கொண்டு எங்களுக்கு தேவையான விஷயங்களை நாங்க செஞ்சு கொள்ள எளிமையா இருக்கும். இது கெட் டேட்டா. அடுத்து சென்ட் டேட்டா பார்த்தோம்னு சொன்னா நம்ம இப்போ கெட்டுக்கு பார்த்தோம், இப்ப போஸ்ட் அகெயின் இனிஷியலைஸ் பண்றோம், எண்ட் பாயிண்ட் டெஸ்டினேஷன் செட் பண்றோம், மெத்தட் வந்து போஸ்ட், ஏன்னா நாங்க இங்க இருந்து நாங்க டேட்டா அனுப்புறோம்ன்றதால ஹெடர். ஹெடர் வந்து இங்க என்னன்னா என்ன ஃபார்மட்ல நாங்க அனுப்புறோம், ஜேசன் ஃபார்மட்ல நாங்க அனுப்ப போறோம்ன்றது. அடுத்தது ரிக்வெஸ்ட் டாட் செட் பாடி, பாடி வந்து ஜேசன் ஃபார்மட்ல மைட் மூவ்ஸ் நேம் ஒன்று அனுப்புறோம். இதுதான் அங்க போய் அந்த ஆப்ல ஸ்டோர் ஆக வேணும்னு அனுப்புறோம். அதுக்கு பிறகு கால் அவுட்டிங்க நடக்குது, ரிக்வெஸ்ட்டை சென்ட் பண்ணிட்டோம், ரெஸ்பான்ஸ் வருது, ரெஸ்பான்ஸை வச்சுக்கொண்டு ஸ்டேட்டஸ் கோட பேஸ் பண்ணி நாங்க அதுக்குரிய அவுட்புட்டை அபெக்ஸுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறோம். ஓகேயா? எனி கொஸ்டின்ஸ்? ஹேண்ட்ஸ் ஒனுக்கு போறதுக்கு முதல் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா கேட்கலாம், எனக்கு தெரிஞ்சா நான் சொல்லுவேன், இல்லாட்டி நான் தேடி செஷன் முடியறதுக்கு முதல்ல தானே சொல்லுவேன். ஹலோ, கலைக்கிறீங்களாமா? சாரி விலங்கல்ல. கொஞ்சம் லோவா இருக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் சத்தமா கேட்கலுமா? சொல்லுங்க. கெட் மெத்தட் ஒரு திருப்பி தாங்க படிக்கிறேன். ஓகே, கெட் மெத்தட்ல நமக்கு 4 விஷயம் இருக்கு. அது ஓகே, கெட், போஸ்ட், பேட்ச், டிலீட் 4 விஷயம் இருக்கு.
அதுல எங்களுக்கு டேட்டா வந்து வேணும் என்று சொன்னா, இன்னொரு எக்ஸ்டர்னல் ஆப்ல இருந்து ஒரு டேட்டா வேணும் என்று சொன்னா நாங்க கெட் என்ற மெத்தட்டை நாங்க யூஸ் பண்ணுவோம். அதுக்குரிய எண்ட் பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்டா நாங்க கொடுக்குறோம். என்ன எங்களுக்கு டெஸ்டினேஷன் வேணும், எங்க இருந்து எங்களுக்கு டேட்டா வேணும் என்று ஒரு இடத்துல கொடுக்கணும். அதான் இந்த எண்ட் பாயிண்ட். அதை இங்க கொடுத்துட்டோம். என்ன செய்யணும் உங்களுக்கு அந்த எண்ட் பாயிண்ட் ஓகே, டெஸ்டினேஷன் ஓகே, அங்க இருந்து என்ன செய்யணும், எங்களுக்கு டேட்டாவை எடுக்க வேணும். அதனால கெட். இங்க ரெஸ்பான்ஸ் வந்து நாங்க ரிக்வஸ்ட அனுப்பி அந்த டெஸ்டினேஷன் சர்வர் வந்து உங்களுக்கு அனுப்புற ரெஸ்பான்ஸை இந்த ரெஸ்பான்ஸ் என்ற இந்த வேரியபிள்ல நாங்க ஸ்டோர் பண்றோம். அந்த வேரியபிள்ல இருந்து எங்களுக்கு சில அகெயின் இந்த செட் எண்ட் பாயிண்ட் மாதிரி கெட் ஸ்டேட்டஸ் கோட், கெட் பாடி சில கீவேர்ட்ஸ் இருக்கு. நாங்க அதை போட்டோம்னு சொன்னா 200 இருந்தா, ஸ்டேட்டஸ் கோட் வந்து 200 இருந்ததுன்னு சொன்னா அது வந்து சக்சஸ் நாங்க அசியூம் பண்ணலாம். அப்ப 200 இருந்ததுன்னு சொன்னா அந்த பொடியை எடுங்க, அதாவது அவங்க அனுப்பின இந்த அனிமல் டீட்டெயில எடுங்க, எடுத்து ஜேசனா வச்சு எங்களுக்கு அபெக்ஸ்ல அதை யூஸ் பண்ண இயலாது. அதால ஜேசனை வந்து எங்களுக்கு ஏற்ற மாதிரி, அபெக்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாத்தித்தாங்க என்றதுக்கு தான் நாங்க இந்த கீவேர்ட் கொடுப்போம். மாத்தி தாரது வந்து இந்த மேப்ல ஸ்டோர் ஆகும். சாரி, இந்த மேப்ல ஸ்டோர் ஆகும் ரிசல்ட்ஸ் என்ற மேப்ல. அதுக்கு பிறகு நாங்க அபெக்ஸ்ல நார்மலா அதுல இருந்து அந்த டேட்டாவை அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி கீழே செஞ்சுட்டு போகலாம். ஓகேயா? ஓகே, தேங்க்யூ. ஓகே. எனி அதர் கொஸ்டின்ஸ்? ஓகே. ரைட், நாங்க இப்ப குட்டி ஹேண்ட்ஸ் ஆன் வந்து செய்ய போறோம். யார்கிட்டயாவது போஸ்ட்மேன் ஆல்ரெடி இருக்குதா? ஓகே, அப்படி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. நான் அதை டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் வந்து chatல போட்டு விடுறேன். அடுத்தது எங்களுக்கு ஒரு டெவலப்பர் ஓகும் தேவையா இருக்கு. அது ரெண்டும் ஒருக்கா தக்ஷி ஹெல்ப் பண்ணிடுமா இவங்க செட்டப் பண்ணி இருக்கிறதுக்கு? இது வந்து முதலாவது நான் போடுறது டெவலப்பர் ஓகுக்குரிய லிங்க். அடுத்தது நான் வாட்ஸ்அப்லயும் போடுறேன் தக்ஷி ரெண்டும். இது வந்து போஸ்ட்மேன் டவுன்லோட் பண்ண வேண்டிய லிங்க். ஓகே, நான் ரெண்டும் ஷேர் பண்றேன் உங்களுக்கு. ஆ, தேங்க்யூமா. இந்த டெவ்வோக் நீங்க கொடுக்கக்குள்ள உங்களுக்கு அக்சஸ் பண்ணக்கூடிய மெயில் ஐடியையே இதுல கொடுங்களா? ஏன்னா நமக்கு மெயில் இன்னைக்கு 2-3 தடவை கோட் வரும். செக்யூரிட்டி டோக்கன் ரீஃப்ரெஷ் பண்ணக்குள்ள எல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். அதால அக்சஸ் பண்ணக்கூடிய மெயில் எடுங்க. அதோட ஒரு 5 மினிட்ஸ் அப்படிதான் எடுக்கும். இந்த டெவ்வோக் உங்களுக்கு செட்டப் பண்ணி வாரத்துக்கு டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒட்டவா கிரியேட் ஆகி வரும், மெயிலுக்கு வரும். ரீசெட் பண்ணி வைங்க. பாஸ்வேர்ட் முக்கியம். டெவலப்பர் ஓக்ல உங்களோட மெயில் வந்து வெரிஃபைடான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா வெரிஃபை பண்ணி அதையும் செய்யுங்க. இப்ப முதலாவது நம்ம போஸ்ட்மேனுக்கு போக முதல் இந்த டெவ் ஓக முதல் முடிப்போமே, அதை செஞ்சுட்டு இருக்கா சொல்லுங்களா?
தான் வரும். இதுல உங்களோட டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு சைன் அப் பண்ணீங்கன்னா 2 to 3 minutes வர வேணும். நிறைய பேர் ஒரே நேரத்துல அக்சஸ் பண்றதால மேபி சில டிலேஸ் இருக்கலாம். மேக்ஸிமம் 5 to 10 minutes வரும். டெவ் ஒர்க் வந்து ஆல்ரெடி எல்லாரும் வச்சிருக்கிறாங்க. ஸோ இஷ்யூ இல்லை. ஓகே தென் ஃபைன். ஓகே எல்லாரும் ஓகேனா ஓகே. அப்ப போஸ்ட்மேன் பார்ப்போம் என்ன. யா. போஸ்ட்மேன் போனீங்கன்னா விண்டோஸ் இருக்கிறவங்க இதை டவுன்லோட் பண்ணலாம். டெவோப் வச்சிருக்கிறவங்க ஒரு மெயில் வெரிஃபைடா பாருங்க. உங்களோட யூசருக்கு போய் அந்த மெயில் இருக்கும், கண்டெக்ட் மெயில், அது வெரிஃபைடான்னு பாருங்க. அதோட ஓகே இந்த இருக்கு. யூசருக்கு போய் உங்களோட யூசர்ல இமெயில இதுல பாத்தீங்கன்னா வெரிஃபைடு இருக்கான்னு பாருங்க. அப்படி இல்லாட்டி வெரிஃபைன்னு இருக்கும். இந்த வெரிஃபையை கொடுத்து உங்களோட மெயிலுக்கு ஒரு கோட் வரும், அதை கொடுத்து இது வெரிஃபைட் பண்ணிக்கொள்ளுங்க. அது ஆல் குட்டா ஓகேன்னு சொன்னா நாங்க போஸ்ட்மேனுக்கு போய் மேக்புக் அப்படி ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா இங்க நாங்க டவுன்லோட் பண்ணிக்கொள்ள இயலும். அப்படி இல்லைன்னா விண்டோஸ்ன்னு சொன்னா இங்க டவுன்லோட் பண்ணலாம். exe ஃபைல் வரும், அதை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா சரி. சைன் அப் பண்ண கேட்கும். அதே மெயில் ஐடியை கொடுத்து சைன் அப் பண்ணி வைங்க. நம்ம அதுக்கு பிறகு ஸ்டார்ட் பண்ணலாம்.
எல்லாரும் செட்டப் பண்ணிட்டீங்கன்னா இருக்கா சொல்லுங்க.
அக்கா ரோம் ஓகேயா? போஸ்ட்மேன் செட் பண்ணிட்டோம் அண்ட் டெவலப்பர் ஒர்க்கும் ரெடி ஆயிரு. ஓகே, எல்லாரும் ஓகேயா? யா ஓகே. ஓகே, நான் ஒரு பிடிஎஃப் தக்ஷிக்கு அனுப்பி விட்டான். அதுவும் உங்களோட தக்ஷி ஷேர் பண்ணலுமெண்டா மேபி நான் சில நேரம் ஸ்பீடா போயிட்டேன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அதை பார்த்து ஃபாலோ பண்றதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரோசஸ். தக்ஷி ஒருக்கா ஷேர் பண்ணிடுமாமா இந்த பிடிஎஃப் ஒருக்கா? போஸ்ட்மேன் இப்படி ஒரு ஒரு பேஜ் உங்களுக்கு வரும்னு நான் நம்புறேன். இங்க போய் நம்ம புது கலெக்ஷன் வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகேயா? முதலாவது ஸ்டெப் வந்து நாங்க கலெக்ஷன் வந்து புதுசா கிரியேட் பண்ணுவோம். உங்களுக்கு விருப்பமான நேம் வந்து நீங்க கொடுத்து கொள்ளலாம். நெக்ஸ்ட் நேம் வந்து நான் கொடுக்குறேன் சேல்ஸ்ஃபோர்ஸ் போஸ்ட்மேன் கிரியேட். ஓகே, இங்க கிரியேட் ஆகி வந்து இது வந்து உங்களோட நியூ ஒர்க் ஸ்பேஸா இருக்கும். ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா கலெக்ஷன்ஸ் அந்த லெஃப்ட் சைட் பேனல்ல உங்களுக்கு கலெக்ஷன் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கேயும் நாங்க ஒரு நியூ கலெக்ஷன் வந்து கிரியேட் பண்ணலாம். இங்க நம்ம நேம் கொடுக்க வேணும். நான் ஃபர்ஸ்டா டோக்கன் வந்து செட் பண்ணணும் இருக்கு. அக்சஸ் டோக்கன் வந்து எடுக்க வேணும். அதனால நான் இதுக்கு பேர் கொடுத்துக்கிறேன் சேல்ஸ் ஃபோர்ஸ் டோக்கன் மேபி. அப்ப என்ன ட்ரை பண்றோம்னு சொன்னா போஸ்ட்மேன்ல இருந்து சேல்ஸ் ஃபோர்ஸை கனெக்ட் பண்ணி சேல்ஸ் ஃபோர்ஸ்ல இருந்து ஒரு டேட்டா ஏதாவது ஒரு கைண்ட் ஆஃப் டேட்டாவை நாங்க இங்க எடுத்து பார்க்க போறோம், வருதான்னு பார்க்க போறோம். அதான் செய்யறீங்க. நேம் கொடுத்துட்டேன். ஆத்தரைசேஷனுக்கு போய் ஓத் டைப் வந்து 0 நோட் கொடுங்க. இவ்வளவு வரைக்கும் ஓகேயா? போஸ்ட்மேன் ஓபன் பண்ணி நான் இங்க போய் ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ண நான் கிரியேட் கொடுத்து அதுக்கு பிறகு கலெக்ஷன்ஸுக்கு போய் நியூ கலெக்ஷன்ஸ் கொடுத்து புது சவுண்ட் கிரியேட் பண்ணிருக்கிறேன் பேர் கொடுத்து அதுக்கு பிறகு ஆத்தரைசேஷனுக்கு போய் ஓ டைப் வந்து 0.2 கொடுத்துருக்கிறேன். இது வரைக்கும் ஓகேயா? இது செய்யாதாக்கள் யாராவது இருக்கிறீங்களா? டைம் வேணுமா? இன்னொரு விஷயம் நாங்க இங்க செட் பண்ணுவோம் கிளையண்ட் ஐடி, கிளையண்ட் சீக்ரெட், அக்சஸ் டோக்கன் கொஞ்சம் நாங்க செட் பண்ணுவோம். இது என்னன்னு சொன்னா நான் இப்ப சொன்னது எல்லாரும் எல்லாத்தையும் யூஸ் பண்ண இயலாது. ஒரு வீட்டுக்கு போனோம்னு சொன்னா அந்த வீட்டுக்கு நீங்க போங்க சொன்னோன்னே இப்ப நான் வாரேன், அதுக்கு நான் திறக்கணும்னு சொன்னா எனக்கு அதுக்குரிய கீ வேணும், அந்த டோருக்குரிய கீ வேணும். அதுதான் ஏஞ்சலின் வாரா, இந்த வீட்டுக்கு வாரா, வரப்போறா, ரெண்டுக்கு நான் எடுத்துருக்கிறேன் வாரா, என்னட்ட ஓனர் வந்து கீ தந்துட்டாருன்னு சொன்னா அப்ப நான் போய் அந்த இடத்துல கீ போட்டேன்னு சொன்னா தான் அந்த டோர் ஓப்பன் ஆகும். ஒவ்வொரு முறையும் நான் போய் அதை திறக்காம எனக்கு ஒரு தடவை நான் லாகின் பண்ணிட்டேன், ஒரு தடவை நான் திறந்துட்டேன்னு சொன்னா அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறை நான் அக்சஸ் பண்றதுக்கு எனக்கு ஒரு டோக்கன் மாதிரி கிடைக்கும் சொன்னா அதுதான் அக்சஸ் டோக்கன். இப்ப நான் யாருன்றது இந்த யூசர் நேம் வந்து கிளையண்ட் ஐடி, பாஸ்வேர்ட் கிளையண்ட் சீக்ரெட், அதுக்கு பிறகு அக்சஸ் டோக்கன்ன்றது டெம்பரரியா எங்களுக்கு தார என்ட்ரி பாஸ். அதில் தான் நாம இங்க செட் பண்ண போறோம். அக்கா ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணேன். ஓகே,
ஓகேயா? Yeah, all good. இவ்வளவு செஞ்சிட்டீங்களா? அங்கால போமா நாங்க இப்போதைக்கு இதோட நிப்பாட்டும். நாங்க கீழே எல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் கொடுக்க வேண்டி இருக்கு. எங்களோட யூஆர்எல், அக்சஸ் டோக்கன், யூஆர்எல், கிளையண்ட் ஐடி, சீக்ரெட் எல்லாம் கொடுக்க வேணும். அதுக்கு முதல்ல நாங்க டெவோக்ல போய் முதலாவது கனெக்டட் ஆப் பண்ண ஒரு விஷயம் நாங்க கிரியேட் பண்ண வேணும். முதலாவது அது செய்வோம். ஓகுக்கு போய் உங்களோட செட்டப்புக்கு போய் ஆப் நாங்க ஓபன் பண்ண முதல் ஓத் ஓபன் ஐடி இதை செலக்ட் பண்ணுங்க. இதை செலக்ட் பண்ணி இந்த ரெண்டு செக் பாக்ஸும், முதலாவது செக் பாக்ஸ் வந்து உங்களுக்கு எனேபிள் பண்ணி இருக்கான்னு பாருங்க. எனேபிள் பண்ணி இல்லைன்னா எலோ ஓத் யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஃப்ளோஸ் வந்து எனேபிள் பண்ணி இல்லைன்னு சொன்னா எனேபிள் பண்ணி விடுங்க, ஆன் பண்ணி விடுங்க. இது முதலாவது. ரெண்டாவது வந்து அகெயின் செட்டப்ல எக்ஸ்டர்னல் கிளையண்ட் ஆப் சொல்லி டைப் பண்ணீங்கன்னு சொன்னா செட்டிங்ஸ் வரும். இந்த நாலாவதா இருக்கிறது செட்டிங்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ரெண்டாவது எலோ அக்சஸ் டு எக்ஸ்டர்னல் கிளையண்ட் ஆப் கன்சியூமர் சீக்ரெட்ஸ் வியா ரெஸ்ட் ஏபிஐ வந்து எனேபிள் பண்ணி இருக்குதான்னு பாருங்க. எனேபிள் பண்ணி இல்லைன்னு சொன்னா எனேபிள் பண்ணி விடுங்க. இந்த ரெண்டு செக் பாக்ஸும் எனேபிள் பண்ணி இருக்க வேணும். அதுக்கு பிறகு கீழே பாத்தீங்கன்னு சொன்னா நியூ கனெக்டட் ஆப் இருக்கு. இது சோஃபா நாங்க யூஸ் பண்றது கனெக்டட் ஆப் கிரியேட் பண்றதுக்கு இதுதான். போஸ்ட்மேன் எக்ஸ்டர்னல் சிஸ்டம் ஒன்று வர போகுதுன்னு சொன்னா அதை கனெக்ட் பண்றதுக்கு எங்களுக்கு இந்த இந்த கனெக்டட் ஆப் வந்து கிரியேட் பண்ணணும். இந்த ரிலீஸ்ல இருந்து ஸ்ப்ரிங் 26ல இருந்து இதை அவங்க டிசேபிள் பண்ணி இசிஏ என்று இன்னொன்று யூஸ் பண்றாங்க. இந்த ஆப் மேனேஜருக்கு போனோம்னு சொன்னா இங்க இருக்கு நியூ எக்ஸ்டர்னல் கிளையண்ட் ஆப். நம்ம இப்ப பார்க்க போறது ஆல்ரெடி இருக்கிற கனெக்டட் ஆப் தான். ஆனா நாங்க இதுவும் யூஸ் பண்ணலாம். இது ஈஸியா எக்ஸ்டர்னல் கிளையண்ட் ஆப் பண்றது இனி அவங்க அதான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேயா? ரெண்டும் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா நம்ம கனெக்டட் ஆப் கிளிக் பண்ணலாம். இந்த பேஜ் வரைக்கும் வராம யாராவது இருக்கிறீங்களா? டைம் வேணுமா? ரெண்டு செக் பாக்ஸ் டிக் பண்ணிட்டீங்களா? அதுல ஏதாவது இதை மறந்துட்டேன் அப்படி ஏதாவது இருக்குதா? செக் பாக்ஸ்ல பேர் ஏதாவது சொல்லணுமா? செட்டப்ல ஓத் அண்ட் ஓபன் ஐடி கனெக்ட் செட்டிங் முதலாவது செக் பாக்ஸ். ரெண்டாவது எக்ஸ்டர்னல் கிளையண்ட் ஆப். ரெண்டும் கொடுத்துட்டீங்கன்னா எக்ஸ்டர்னல் கிளையண்ட் ஆப்போட செட்டிங்குக்குள்ளதான் கீழே பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும், நியூ கனெக்டட் ஆப். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த பட்டனை நியூ கனெக்டட் ஆப் என்ற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க உங்களுக்கு இந்த யூஐ வரும். இந்த கனெக்டட் ஆப்புக்கு நான் பேர் கொடுக்குறேன் போஸ்ட்மேன் சேல்ஸ்போர்ஸ் ஆப். ஏபிஐ நேம் ஆல்ரெடி அதுவே கிடைக்கும். நான் வந்து என்ன கண்டாக்ட் இமெயில் ஓகல கொடுத்துருக்கிறனோ அதே மெயில கண்டாக்ட் இமெயிலா கொடுங்க. பேசிக் இன்ஃபர்மேஷன்ல நீங்க கனெக்டட் ஆப் நேம் கொடுப்பீங்க. ஏபிஐ நேம் ஆட்டோவா பாப்புலேட் ஆகும். கண்டாக்ட் இமெயில் நீங்க கொடுப்பீங்க. ஓகல இருக்கிறது வெரிஃபைட் ஆகி இருக்கிற இமெயில் ஐடி கொடுப்பீங்க. அதுக்குள்ள பேசிக் இன்ஃபர்மேஷனுக்கு அடுத்தது எனேபிள் ஓத் செட்டிங்ஸ் இருக்கு. அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணுங்க. எனேபிள் ஓத் செட்டிங்ன்றத செக் பண்ணுங்க. அடுத்தது கால் பேக் யூஆர்எல். இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். உங்களோட ஆப்போட இதுல
lightning.force.com இது வரைக்கும் காப்பி பண்ணி அங்க பேஸ்ட் பண்ண வேணும். lightning.force.com இதைத்தான் காப்பி பண்ணி உங்களோட டெவ் கால் பேக் யூஆர்எல் நீங்க கொடுக்க வேணும். அதுக்கு பிறகு இங்க கொஞ்சம் பெர்மிஷன்ஸ் இருக்கு. நாங்க இந்த பெர்மிஷனை இங்க கொடுப்போம். ஃபுல் access and ஒரு பெர்மிஷன், ஃபுல் access, இது manage user data via API, அடுத்தது perform request at any time, refresh token, offline access. இந்த மூன்றும் நாங்க பெர்மிஷனா இங்க கொடுக்க வேணும். ஓகேயா? பேசிக் இன்ஃபர்மேஷன் மூணு கொடுத்துட்டீங்க. ஓத் எனேபிள் பண்ணிட்டீங்க, செக் பாக்ஸ். கால் பேக் யூஆர்எல் lightningforce.com முடிகிற யூஆர்எல் கொடுத்துட்டீங்க உங்களோட டெவ்ஓகுண்ட. அதுக்கு பிறகு பெர்மிஷன் இது மூன்றும் கொடுத்துட்டீங்க. கீழே ஒன்றும் செய்ய தேவையில்ல. மிச்சத்தை அப்படியே டிஃபால்ட்டா விட்டுட்டு சேவ் பண்ணுங்க. இது கொஞ்சம் டைம் எடுக்கும், பரவாயில்ல, கண்டினியூ. இது வரைக்கும் யாராவது ஏதாவது ஸ்டெப் மிஸ் பண்ணிட்டீங்களா? ஸ்பீடா போறேனா, ஸ்லோ பண்ணணுமா, என்ன மாதிரி டைம் தேவையா? இது வரைக்கும் யாராவது செஞ்சு முடிச்சாக்கள்? எவ்வளவு ஸ்டெப்பும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு சொல்றாக்கள்? ஒன்று, ஒரு ஆள் தானா? ரெண்டு, மூன்று, நான்கு, ஐந்து. முடிச்சாக்கள் கொஞ்சம் முடிக்காதாக்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமே.
ஓகே, ஓரளவுக்கு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது இவ்வளவு தூரம் வந்தவங்க அடுத்தது கீழே பாருங்க. முடிக்காதவங்களும் அந்த பிடிஎஃப்ல பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இருக்கு, அதை பாத்தீங்கன்னா ஈஸியா செய்யலாம். அடுத்தது இந்த மேனேஜ் கன்சியூமர் டீடைல்ஸ் இருக்கு தான், அங்க கொடுத்தோம்னா நாங்க எங்களுக்கு கிளையண்ட் ஐடி கிளையண்ட் சீக்ரெட் வரும். அதுக்கு முதல் உங்களோட மெயிலுக்கு வர வெரிஃபிகேஷன் கோடை வச்சுக்கொண்டு நீங்க வெரிஃபை பண்ண வேண்டும். அக்கா லாஸ்ட் லாஸ்ட் எப்போ இருக்கா சொல்லுங்க. அக்கா கன்சியூமர், ஓ சாரி, எப்போ இருக்கா சொல்றீங்க? அந்த ஆல்ரெடி நான் காட்டின பேஜ் இருக்கு தானே, உங்களோட பேசிக் இன்ஃபோன்ற பேஜுக்கு கீழே ஓத் செட்டிங் ஒன்று இருந்துச்சா, அது கீழே அந்த கன்சியூமர் டீடைல்ஸ் ஒரு ஸ்டெப் இருக்கும் பாருங்க, ஒரு ஒரு பட்டன், கன்சியூமர் கீ அண்ட் சீக்ரெட் அண்ட் பட்டன் மாதிரி ஏதாவது இருக்குதா? கன்சியூமர். ஓகே, இங்க மேனேஜ் கன்சியூமர் டீடைல்ஸ் ஓகே உங்களோட ஆப்ல கீழே இந்த இருக்கு. ஓகே அக்கா, தேங்க்யூ. ஓகே, மெயிலுக்கு ஒரு கோட் வரும், அந்த கோடை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க ரீடைரக்ட் ஆகும். கன்சியூமர் கீ கன்சியூமர் சீக்ரெட் இங்க உங்களுக்கு வரும். இதை அப்படியே வச்சுட்டு நாங்க இன்னொரு செட்டப் மெத்தட் செட்டப் ஓபன் பண்ணிட்டு இங்க உங்களோட அவதார் இருக்குதானே வியூ ப்ரொஃபைல், இங்க போய் செட்டிங்ஸ ஒருக்கா கொடுங்க. நம்ம இப்ப செக்யூரிட்டி டோக்கன் எடுக்க போறோம். எங்களுக்கு கிளையண்ட் ஐடி கிளையண்ட் சீக்ரெட் வந்துட்டு செட்டிங்ஸ் கொடுத்து நாங்க ரீஃப்ரெஷ் பண்ணோம்னா எங்களுக்கு டோக்கனும் வரும். பர்சனல் இன்ஃபர்மேஷன்ல கீழே பாத்தீங்கன்னா ரீசெட் மை செக்யூரிட்டி டோக்கன் இருக்கு, அதை கொடுத்தீங்கன்னா இந்த டேப் உங்களுக்கு ஓபன் ஆகும். இந்த ரீசெட் செக்யூரிட்டி டோக்கன்ல ரீசெட் செக்யூரிட்டி டோக்கன் இந்த பட்டன் கொடுத்தீங்கன்னா அகெயின் உங்களுக்கு மெயிலுக்கு வரும் செக்யூரிட்டி டோக்கன். அதுல உங்களோட யூசர் நேமும் செக்யூரிட்டி டோக்கனும் இருக்கும், உங்களோட பாஸ்வேர்டும் உங்களுக்கு ஞாபகம் இருக்க வேணும். இப்ப நாங்க போஸ்ட்மேனுக்கு போனோம்னு சொன்னா கிளையண்ட் ஐடி கிளையண்ட் சீக்ரெட் செக்யூரிட்டி டோக்கன் மூணுமே உங்களுக்கு வந்துட்டு சொன்னா நாங்க இப்ப போஸ்ட்மேனுக்கு போய் அது எல்லாத்தையும் நாங்க கன்ஃபிகர் பண்ணலாம். இதுல ஒன்லயே நாங்க ஒண்ணு மாத்த மாட்டோம், மேல ஓ டைப் மட்டும் 2.0 கொடுத்துருக்கிறோம், அதுல ஒண்ணு நாங்க மாத்தல. கன்ஃபிகர் நியூ டோக்கன் எங்களுக்கு என்ட்ரி பாஸ் வேணும், அதுக்கு தான் நாங்க எங்க டோக்கன் வந்து செட் பண்ண போறோம். டோக்கனுக்கு ஏதாவது நேம் கொடுங்க, நான் கொடுக்குறேன் சேல்ஸ்ஃபோர்ஸ் அக்சஸ் டோக்கன். கிராண்ட் டைப் வந்து மாத்த வேணும், பாஸ்வேர்ட் கிரெடென்ஷியல். அக்சஸ் டோக்கன் யூஆர்எல் உங்களோட அகெயின் உங்களோட ஓகிடது, ஆனா .salesforce என்று முடிகிற அந்த ஓக் யூஆர்எல் தான் நீங்க கொடுக்க வரும்.
லைட்னிங் இல்ல சேல்ஸ்ஃபோர்ஸ் யூஆர்எல். நீங்க அது எங்க எடுக்கலாம்னு சொன்னா உங்களோட அவதாருக்கு போய் ஸ்விட்ச் டு கிளாசிக் வியூ கொடுத்தீங்கன்னு சொன்னா salesforce.comல உங்களோட யூஆர்எல் வரும். இப்ப இதை நீங்க காப்பி பண்ணி until.com வரைக்கும் காப்பி பண்ணி அதை போஸ்ட்மேன்ல போடுங்க. அதோட நீங்க டைப் பண்ண வேணுமீங்க சர்வீசஸ் ஸ்லாஷ் ஓத் டூ டோக்கன் டாட் சேல்ஸ்ஃபோர்ஸ் அந்த வாரதோட டாட் சேல்ஸ்ஃபோர்ஸ் டாட் காமோட ஸ்லாஷ் சர்வீசஸ் ஸ்லாஷ் ஓத் ஸ்லாஷ் டோக்கன். அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்திருக்கிற கிளையண்ட் ஐடியும் கிளையண்ட் சீக்ரெட்டும் நீங்க இங்க காப்பி பேஸ்ட் பண்ணலாம். கன்சியூமர் கீ தான் உங்களோட கிளையண்ட் ஐடியா இருக்கும். கன்சியூமர் சீக்ரெட் தான் கிளையண்ட் சீக்ரெட்டாக இருக்கும். இந்த யூசர் நேம் வந்து அகெயின் உங்களோட சேல்ஸ்ஃபோர்ஸ் யூசர் நேம். ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கவனமா இருங்க. பாஸ்வேர்ட் வந்து கொஞ்சம் இதுல கவனம் என்னன்னா உங்களோட ஓகட பாஸ்வேர்டோட இப்போ உங்களோட ஓகட பாஸ்வேர்ட் 123 என்று சொன்னா 123 அங்கால நீங்க எதுவுமே ஸ்லாஷ் ஸ்பேஸ் ஒன்றும் கொடுக்காம உங்களோட மெயிலுக்கு வந்திருக்கிற செக்யூரிட்டி டோக்கனை இதுல அப்படியே கொடுக்கணும். அதோட XYZ இப்படித்தான் உங்களோட பாஸ்வேர்ட் பிளஸ் செக்யூரிட்டி டோக்கன் இருக்க வேணும். இந்த ஃபார்மேட்ல இருக்கணும். கிளையண்ட் ஆத்தென்டிகேஷனை சென்ட் கிளையண்ட் கிரெடென்ஷியல் இன் பாடி என்றது கொடுக்கும். இவ்வளோ ஓகேன்னு சொன்னா நீங்க ஜெனரேட் நியூ ஆக்சஸ் டோக்கன் கொடுக்கக்குள்ள ஜெனரேட் ஆகி வர வேணும். ஓகே, ஆத்தென்டிகேஷன் கம்ப்ளீட். ப்ரொசீட் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களோட டீடைல்ஸ் வந்து இதுல வரும். யூஸ் டோக்கன் என்றதை கொடுங்க. இதுல இந்த ஆரஞ்சு கலர் பட்டன் யூஸ் டோக்கன். யூஸ் டோக்கன் கொடுத்தீங்கன்னு சொன்னா நீங்க இது காப்பி பேஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். போட்டோவா இந்த டோக்கன் வந்து இதுல பாப்புலேட் ஆகி இருக்கு. பாத்தீங்கன்னா உங்களோட டோக்கன் வந்து இங்க பாப்புலேட் ஆகி இருக்கு. ஓகேயா? உங்களுக்கு சேல்ஸ்ஃபோர்ஸ் ஆக்சஸ் பண்றதுக்கான பெர்மிஷன் வந்து கிடைச்சிட்டு. ஏதாவது டவுட், ஏதாவது ஸ்டெப் மிஸ் பண்ணிட்டீங்களா? இதெல்லாம் சரியா கொடுத்துருக்கீங்களான்னு பாருங்க.
இது மிஸ் பண்ணிட்டீங்களா இல்லாட்டி ஓகேயா? நாங்க டோக்கன் ஜெனரேட் பண்ணின பிறகு திருப்பி அகெயின் கலெக்ஷன்ஸுக்கு போய் அட் ரிக்வெஸ்ட் வந்து கொடுக்கலாம். பேர் ஒன்று கொடுத்துச்சு. நான் நீங்க வந்து இந்த யூஆர்எலோட, அதாவது salesforce.com வந்து முடிகிற யூஆர்எலோட அங்கால சர்வீசஸ் ஸ்லாஷ் டேட்டா வெர்ஷன் நம்பர் query அண்ட் query. நான் இப்ப என்ன query அடிச்சிருக்கிறேன்னா அக்கௌண்ட்ல இருந்து நேம்ஸ் மட்டும் எடுக்கிற மாதிரி query லிமிட் போட்டிருக்கிறேன் 10. இதை நான் இப்ப சென்ட் பண்ணேன்னா எனக்கு டீடைல்ஸ், அக்கௌண்ட் டீடைல்ஸ் வந்துட்டு இந்த டீடைல்ஸ் வந்து வருது சேல்ஸ்ஃபோர்ஸ்ல இருக்கு. இப்படித்தான் நாங்க செக் பண்ணுவோம். ஜேசன் ஃபார்மேட்ல எங்களுக்கு வரும். யாராவது முடிச்சிட்டீங்களா? அந்த யூஸ் டோக்கன் அந்த ஸ்டெப் வரைக்கும் நான் செய்துட்டேன். இதுல சில பேருக்கு கிளைண்ட் ஐடி பிழை என்று வருது இருக்கு, அதை பார்த்துட்டு அப்டேட் பண்றேன். ஓகே, ஷூர். உங்களுக்கு வந்து உங்களோட ஓக்ல இருக்கிற கிளையண்ட் ஐடி பாஸ்வேர்ட் தான் நீங்க கொடுக்குறீங்க. ஆனா ஆத்தென்டிகேஷன் டினைட் எரர் அப்படி எதுவும் வருதுன்னு சொன்னா
ஒன்று நீங்க கிரியேட் பண்ண ஒர்க் ஸ்பேஸ் வந்து பப்ளிக்கா கிரியேட் பண்ணிருக்கலாம். பப்ளிக்கா இருந்தா செக்யூரிட்டி டோக்கன் கொடுக்கக்குள்ள போஸ்ட்மேனே ரிமூவ் பண்ண பார்க்கும் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக. அப்படி இல்லைன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் அதுல சில நேரம் பிள்ளை இருக்கலாம். இதுதான் பாசிபிள் வேஸ் உங்களுக்கு அக்சஸ் வராம இருக்கிறதுக்கு. கால்பேக் யூஆர்எல் அந்த யூஆர்எலும் சரியா இருக்கணும். ஒன்றுக்கு நாங்க கால்பேக் யூஆர்எல் லைட்னிங் கொடுப்போம், மற்றது இதுக்கு வந்து .salesforce.com கொடுப்போம். ஹலோ. எஸ். ஹாய் அஞ்சலின், நான் பிரசாந்த் கிடைக்கிறேன். ஹாய். என்ன ஹலோ. என்னன்னு சொன்னா இந்த கிராண்ட் டைப் இருக்கு தானே, ம். அது வந்து இப்போ புதுசாக கிரியேட் ஆகிற ஓப்பில் வந்து இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் க்ளோஸ் இருக்கு தானே, யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஓ. அது வந்து டிசேபிள் ஆயிருக்கும். லாஸ்ட் டைம் நாங்கள் ட்ரை பண்ணேக்க ஒன்லி
லைக் கிளைண்ட் கிரெடென்ஷியல்ஸ் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணதா. நான் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கிரெடென்ஷியல் ஈஸியாக நீங்கள் அக்சஸ் பண்ணீங்கன்னா எனக்கு ஒரு ஷாக்கிங்காக இருக்கு. ஸ்டில் அது மேபி அவைலபிள். அப்கிரேடடோ தெரியல. நான் நார்மலா பாஸ்வேர்ட் கிரெடென்ஷியல் தான் யூஸ் பண்றது. எனக்கு அது work ஆகுது. டிசேபிள்டா இருந்த மாதிரி நோட்டீஸ் பண்ண மாதிரி ஞாபகம் இல்ல. உங்களோட பழைய ஓக்கா? இல்லையே, புதுசுதான். ஓகே. அதான் என்ன செக்யூரிட்டி ரீசன்ஸுக்காக இந்த யூஸ் நேம் பாஸ்வேர்ட் மற்றது ம்ஹும். டோக்கன் மூண்டும் வரபடியே அதை லாஸ்ட்டாக ஒரு அப்டேட்டில் பார்த்தேன். அதை இப்போ செல்ஃபோர்ஸ் டிசேபிள் பண்ணியிருக்கேன். என்னது பாஸ்வேர்ட் கிரெடென்ஷியல்ன்றதை Password. டிசேபிள் ஓ. பண்ணிருக்காங்க அப்படியா? ம். கிளையண்ட் கிரெடென்ஷியல்ண்டா ஓகே அப்படியா? அப்படிதான் எங்களுக்கு லாஸ்ட் டைம் ஈவன் நான் கம்பெனி ஓக்குக்கு செய்யக்கு இதான் இஷ்யூ வந்தது. ஆனால் உங்களுக்கு ஒர்க் தான். எனக்கு அந்த வார்னிங் மெசேஜ் ஒன்று வந்து கொண்டிருக்கு. அந்த சென்சிட்டிவ் வேல்யூன்றதால வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிட்டு இதுல போடுங்கன்ற மாதிரி வந்து கொண்டிருக்குது. ம். மேபி டெவ்வாகன்றதால அப்படி விட்டுருக்காங்களோ. இதுல சாண்ட் பாக்ஸஸுக்கு டிசேபிள் தானா ஆ, ரைட். இதுதான் இருக்குமா தெரியல. இது டெவோக் தானே. என்டர்பிரைஸ் எடிஷன்ஸுக்கு அந்த இஷ்யூஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கலாம். எஸ். ஈவன் சேல்ஃபோர்ஸே அக்சஸ் பண்ணினது எங்களுடைய ஓகே அவங்கள்ட்ட அக்சஸ் கொடுத்தனா அப்போ அவங்க அக்சஸ் பண்ணிட்டு சொன்னவங்க உங்களுக்கு டிசேபிள் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே. ஓகே, தேங்க்யூ. ஓகே. சக்ஷி, நான் அப்ப லீவ் ஆகுறேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த பிரசாந்த் இருக்கிறார் தானே, பார்த்துக்கொள்வார். எந்த தலையில போட்டிருக்கீங்களா? யாராவது ஒரு ஆள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா சந்தோஷமா லீவ் ஆகுறதுக்கு? அக்கா இது வந்து நாங்க கிளைண்ட் ஆத்தென்டிகேஷன்ல அந்த லாஸ்ட் லாஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணல. சேம் கிளைண்ட் credential in body. ஓகே. அது மாத்தி கொடுக்க token வந்தது. மாத்தி கொடுக்க என்ன வருது? யூஸ் டோக்கன் வந்து ரீயூஸ் டோக்கன் வருதா? இல்ல அது ஓகே ஆயிடுச்சு. அப்படி கொடுக்க ஓகே இருக்கு. ஓகே, கரெக்டா கொடுத்துட்டீங்க. அது ஓகே ஆகுது. ஓகே. எல்லாரும் வந்து கிளைண்ட் ஆத்தென்டிகேஷன்ல வந்து கிளைண்ட் கிரெடென்ஷியலை வந்து பொடிக்குள்ள போடைக்குள்ள ஒர்க் பண்ணுது. அப்படித்தானே கொடுக்க சொன்னேன் நான், இல்லையா? அதை எல்லாருமே வந்து ஒருத்தவங்க மிஸ் பண்ணிருக்காங்க. ரைட் ரைட். ஓகே ஓகே. பிடிஎஃப்ல பிள்ளையா போட்டிருக்கேனா? போடலையோ? இல்ல, போட்டிருக்கேன்னு தான் போல இருக்கா, பாருங்க. அக்கா அதுல அந்த யூஸ் டோக்கன் என்ற ஆப்ஷன் இருக்கு தானே, அது எடுத்து அந்த அக்சஸ் டோக்கன் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நீங்க யூஸ் டோக்கன் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த- இங்க ஓட்டோவா அது அப்டேட் ஆகி இருக்கு டோக்கன்ல. ஓ, அது அப்டேட் ஆயிட்டு அதுக்கு பிறகு அந்த ஓகே. லாஸ்ட் ஸ்டெப்ல வந்து அந்த ரெக்கார்ட்ஸ் எடுக்க சொல்லி எடுத்து ஆமா. பார்க்க இருக்கு தானே, அது எப்படி ஓ. பார்க்கணும்? முழங்கையில இதுக்குள்ள போய் நீங்க அட் ரிக்வெஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த டேப் வந்து கிரியேட் ஆகும் உங்களோட கலெக்ஷன்ஸுக்குள்ள. நீங்க கிரியேட் பண்ண கலெக்ஷன்ல அட் ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா, ஒரு நேமோட கொடுத்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே உங்களுக்கு வரும். இந்த டேப் வந்து கிரியேட் ஆகும்.
நாங்க இதுல அந்த யூஆர்எல்ல காப்பி பண்ணி போட்டுட்டு சென்ட் பண்ணக்க எங்களுக்கு எங்க அந்த 10 அக்கௌண்ட்ஸ் அவுட்புட் வரும் பொடியிலையா? ஓ பாடியில வரும், ஜேசன் ஃபார்மட்ல வரும். ஆ, உங்களோட யூஆர்எல் கொடுத்துட்டு, அதாவது லைட்னிங் இல்ல .salesforce.com கொடுத்துட்டு query டைப் பண்ண முதல் இவ்வளவு கொடுக்கணும். வெர்ஷன், சர்வீசஸ், டேட்டா இதெல்லாம் கொடுத்துட்டு query கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் query கொடுப்பீங்க. அந்த பிடிஎஃப்ல இருக்க அந்த லாஸ்ட் லிங்க் தானே? பிடிஎஃப்ல இருக்கிற லாஸ்ட் ஒன். யா யா ஓ ஓமா. ஆனா எனக்கு அதுல உங்களோட ஒர்க் தான் நீ கொடுத்துருக்கீங்க இங்க. நான் HTML ஃபார்மேட்ல நினைக்கிறேன். HTTPS போடலையா? எனக்கு அதுல 420 வருது ஸ்டேட்டஸ். 200 ஓகே வராம 420 என்று வருது. உங்களுக்கு டோக்கன் வந்து ஓகே வந்தது தானே? அந்த ஸ்டெப் வரைக்கும் பெர்ஃபெக்ட். அதுக்கு பிறகுதான் 420 என்ன? யா ஏதாவது மெசேஜ் வருதா? ஏதாவது மெசேஜ் ஏதாவது? மெசேஜஸ் வர இல்ல. கண்ட்ரோல் 200 points sometimes used by a certain system to mean rate நாங்க time வந்து index. வந்த ஆக்சஸ் டோக்கனை திருப்பி சென்ட் பண்றதில்ல. அந்த access token திருப்பி சென்ட் பண்ணி தான் ஃபெச் பண்ணி எடுக்கிறது ரெக்கார்ட். இல்ல அது ஓட்டோவாவே நம்ம யூஸ் டோக்கன் கொடுக்கக்குள்ள இல்ல ஓட்டோவாவே இதுல வந்து அட்டாச் ஆகிருது போஸ்ட்மேன்ல. சோ அதுல இருக்குமா, திருப்பி நாம ஃபர்தர் அதை செய்ய தேவையில்ல. ஓகே, இவன் வந்து யூஆர்எல் ஃபுல்லா கொடுத்து சென்ட் கொடுக்க 420 HTTP-லயே அப்படி ஒரு ப்ரோட்டோகால் இல்லைன்னு வருது. போஸ்ட்மேன்ல பாப்போம். 200 நிறைய தடவை அது கொடுத்தீங்களா? லிமிட் எக்ஸீடட் வரலாம்னு சொல்லுது. டூ மெனி ரிக்வெஸ்ட் பாஸ் பண்ற அந்த மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. வந்துக்காதா? உங்களோட ஓக்குண்ட நீங்க போட்டுருக்கா? அதான் அப்போதை கேட்டு நான் அந்த ஓ போட்டீங்களா சரியான்னு.